ஆழமான இருட்டு, மூச்சு முட்டும் தனிமை, கற்பனைக்கு எட்டாத ஒரு மாபெரும் ரகசியம் இந்த கடலுக்கடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் தேடி வந்தது வெறும் புதையலை அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரே இரவில் உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போன ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை. ஆம், சங்க இலக்கியங்கள் கொண்டாடிய சோழர்களின் தலைநகரம் பூம்புகார். இன்று அது மீன்களுக்கும் இருட்டுக்கும் மட்டுமே சொந்தம். திடீரென அந்த டைவரின் கண்ணில் ஒரு விசித்திரமான ஒளிபடுகிறது. பாசி படிந்த அந்த பாறையை அவன் கைகளால் துடைக்கிறான். அங்கே சோழர்களின் வீரத்தை உலகுக்குச் சொன்ன அந்த புலி முத்திரை பொறிக்கப்பட்ட கர்த்தூன் கம்பீரமாக நிற்கிறது. அதற்கு கீழே ஒரு சிறிய தங்க நாணயம். அதை அவன் கையில் எடுத்த மறுகணம் ஒரு மாயாஜாலம் நிகழ்கிறது. இருண்ட கடல் நீர் மறைந்து 2000 வருடங்களுக்கு முந்தைய பூம்புகார் நகரம் நம் கண்முன் உயிர் பெறுகிறது. வானளாவிய மாளிகைகள், ஆயிரக்கணக்கான கப்பல்கள், ரோமானியர்களும் சீனர்களும் வந்து செல்லும் உலகின் மிகப்பெரிய மெகா சிட்டி. இரவும் பகலும் தூங்காத நகரம். தெருவெல்லாம் தங்கம், வைரம், மிளகு என வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. மக்களின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. வறுமை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு பொற்காலம் அது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. இயற்கை ஒரு கொடூரமான சதித்திட்டத்தை தீட்டியது. காவேரியாறு கடலோடு கலக்கும் அந்த இடத்தில் கடல் நீரின் நிறம் மாறுகிறது. பேரலைகள் மலையளவு உயரத்திற்கு எழும்புகின்றன. அந்த பேரலை நகரத்தின் மாட மாளிகைகளை, கோவில்களை, சுங்கச்சாவடிகளை வெறும் சில நிமிடங்களில் சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்களின் அலறல் சத்தம் அந்த அலையின் ஓசைக்கு முன் காணாமல் போனது. ஒட்டுமொத்த நகரமும் கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அந்த ஒட்டுமொத்த நகரமும் இருண்ட கடலுக்கடியில் 2000 வருடங்களாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றை அந்த தங்க நாணயம் டைவருக்கு காட்டியது. அவன் கண்கள் ஆச்சரியத்திலும் பயத்திலும் விரிந்தன. ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அந்த உடைந்த மாளிகைக்குள் இன்னும் ஏதோ ஒன்று அவனை கூப்பிட்டது. உள்ளே செல்ல செல்ல கடலின் சத்தம் குறைந்து ஒரு மயான அமைதி நிலவியது. மீன்கள் கூட அந்த பக்கம் வர பயந்தன. திடீரென அவனது ஆக்சிஜன் சிலிண்டரில் எச்சரிக்கை ஒலி கேட்டது. நேரமாக ஆக அவனுக்கு ஆபத்து நெருங்கியது. திரும்பிச் சென்று விடலாம் என அவன் நினைத்த அந்த வினாடி இருட்டின் முடிவில் ஒரு விசித்திரமான நீல நிற ஒளி தெரிந்தது. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒளிச்சம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனை முன்னே தள்ளியது. அந்த ஒளிச்சத்தின் அருகே சென்ற அவனுக்கு காத்திருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கே ஒரு பிரம்மாண்டமான கற்கதவு இருந்தது. சுனாமியே வந்தாலும் உடையாத அளவுக்கு வலிமையான இந்த கதவில் ஏதோ ஒரு பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தன் முழு பலத்தையும் திரட்டி இந்த கதவை தள்ளினான். ஆனால் அது ஒரு இடிபாடு கூட இல்லாமல் அப்படியே நின்றது. இந்த கதவை திறக்க ஏதோ ஒரு சாவி தேவை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்போதுதான் கதவின் நடுவில் ஒரு சிறிய பள்ளம் இருப்பதை கண்டான். அந்த பள்ளம் அவன் வெளியே கண்டெடுத்த அந்த தங்க நாணயத்தின் அளவிலேயே மிகச் சரியாக இருந்தது. நடுங்கும் கைகளோடு அவன் அந்த தங்க நாணயத்தை இந்த கதவின் பள்ளத்தில் வைத்தான். அடுத்த நொடி கடலே அதிரும்படி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. 2000 வருடங்களாக மூடியிருந்த இந்த கதவு மெதுவாக திறக்கத் தொடங்கியது. உள்ளே வந்த அந்த பிரகாசமான ஒளி அவன் கண்களை கூசச் செய்தது. ஒரு கையை முகத்துக்கு நேராக வைத்துக்கொண்டு உள்ளே பார்த்தான். அந்த கதவுக்கு பின்னால் அவன் பார்த்த காட்சி அறிவியலால் நம்ப முடியாத ஒரு உண்மை. அவனது இதயம் ஒரு வினாடி துடிப்பதை நிறுத்தியது. அந்த இருண்ட மாளிகைக்குள் அப்படி என்ன இருந்தது? பூம்புகாரை உண்மையிலேயே அழித்தது சுனாமியா அல்லது வேறு ஏதோ ஒரு சக்தியா? இந்த ஸ்கூபா டைவர் கண்ட அதிர்ச்சியான உண்மை என்ன? இந்த விறுவிறுப்பான கதையின் பார்ட் 2 உங்களுக்கு வேண்டுமா? உடனே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதன் விடையோடு வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கதைகளும் கனவுகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் கதைகளும் கனவுகளும். புதிய மர்மங்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி. கதைகளும் கனவுகளும் உங்களுக்காக.